ஆக்டர் ஜெயம் ரவி அவர்கள் இல்ல ரவி மோகன் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவோர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. அதாவது அவங்களுடைய மனைவி வந்து விவாகரத்து கோரி அவர் வந்து அபிஷியலா ஒரு நியூஸ வந்து சோசியல் மீடியால வந்து போட்டாரு. அந்த சமயத்துல வந்து நெறைய பேர் வந்து அவங்களுடைய ஜெயம் ரவி அவர்களுடைய மனைவியான ஆர்த்தி அவர்களை வந்து ரொம்ப சர்ச்சைக்குரிய கருத்துக்கள்ல வந்து நெறைய பேர் நெறைய மீடியாக்கள் வந்து பேசுனாங்க. அதைத் தொடர்ந்து ஜெயம் ரவி அவர்கள் வந்து அவருடைய நியம மாத்தி ரவி மோகன் அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் வந்து மனுஷன் வந்து பண்ணாரு. சோ அதைத் தொடர்ந்து என்ன ஆச்சுன்னா, அப்படியே சில நாட்கள் வந்து போச்சுங்க. இப்ப ரீசென்ட்டா என்ன நடந்ததுன்னா, அதாவது ஐஸ்வரி கணேஷ் அவர்களுடைய மகள் திருமணம் என்பது ரீசெண்டா நடந்தது. ஸோ அந்த திருமணத்துக்கு வந்து நெறைய திரை பிரபலங்கள் எல்லாருமே வந்தாங்க. அந்த சமயத்துல வந்து ரவி மோகன் அவர்கள், ஜெயம் ரவி அவர்கள், அவர் கூடவே கெனிஷா என்கின்ற இன்னொரு சிங்கர் அவங்க. ஸோ அந்த பெண் கூட ஜெயம் ரவி அவர்கள் வந்தது இப்போ பயங்கரமான பேசுபொருளா இருக்குங்க. நெறைய பேர் வந்து நெறைய வாய்க்கு வர விதமாக பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஜெயம் ரவி அவர்களுடைய மனைவி ஆர்த்தி அவர்கள் வந்து அபிஷியலா ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க வந்து எழுத்துப்பூர்வமாக ஒரு விஷயத்த வந்து அபிஷியலா போட்டிருந்தாங்க சோசியல் மீடியாவுல. என்ன போட்டிருந்தாங்கன்னா, அவ்ளோ கஷ்டமா அவங்க வந்து பேசியிருந்தாங்க. இந்த மாரி ஜெயம் ரவி அவர்கள் வந்து என்னையும், எங்களுடைய பசங்களையும் விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ வீட்ல இருந்து கூட வெளிய போ அப்படின்கின்ற அந்த பிரஷர வந்து குடுத்துட்டு வராருன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து லெட்டர்ல வந்து இருந்துச்சு. இதை பார்த்த நெறைய நபர்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஐயோ! ஆர்த்தி அவர்கள் வந்து இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு வராங்களே அப்படின்கின்ற இந்த விஷயங்கள் வந்து திருப்பியும் சோசியல் மீடியால வந்து ஆட்கொண்டதுங்க. இதுல முக்கியமா நெறைய பெண்கள் வந்து ஆர்த்தி அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அதனுடைய வெளிப்பாடு என்னன்னு பார்க்கும்போது, நெறைய இந்த திரை உலகை சார்ந்த நடிகைகள் இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து ஆர்த்தி அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா ராதிகா, குஷ்பு அவர்கள். சோ இது போன்ற நடிகைகள் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர் கூல் சுரேஷ் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து ஒரு படத்துடைய ஈவென்ட்ல வந்து ஒரு விஷயத்த வந்து ஓப்பன் அப் பண்ணி பேசினாரு. ஜெயம் ரவி அவர்களுடைய அதாவது ரவி மோகன் அவர்களுடைய விஷயம் சம்மந்தப்பட்டு ஓப்பனா பேசினாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது நான் வந்து ஐஸ்வரி கணேஷ் அவர்களுடைய ஃபங்ஷனுக்கு வந்து போனேன். யாரு கூல் சுரேஷ் அவர்கள் வந்து சொல்றாரு. அந்த சமயத்துல வந்து ஜெயம் ரவி அவர்களை வந்து மீட் பண்ணேன். அவர் வந்து சாப்பிட்டியான்னு கேட்டாரு. நெறைய விஷயங்கள் வந்து என்ன வந்து பார்த்து கேட்டாரு. சோ அந்த வீடியோ வந்து இணையத்துல வந்து வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெண் ஒருத்தவங்க எனக்கு வந்து கால் பண்ணி என்ன கேட்கறாங்கன்னா, நீங்க வந்து ஜெயம் ரவி அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்களா? சோ அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாதீங்க. அவர் பண்றது சரி கிடையாதுன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து கூல் சுரேஷ் அவர்கள் கிட்ட வந்து ஒரு பெண் வந்து பேசியிருப்பதாக அவர் வந்து சொல்றாரு. சோ அதுக்கப்புறம் அந்த ஃபோன் கால் வந்து பிளாக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் WhatsAppல சாட்ல வந்து அவங்க வந்து வாய்ஸ் மெசேஜ் பண்ணி, சோ இந்த மாரி ஜெயம் ரவி அவர்களை பத்தி பேசியிருக்காங்க. சோ அத வந்து கூல் சுரேஷ் அவர்கள் வந்து ஒரு மேடை பேச்சின் பொழுது வந்து சொல்றாரு. அவர் வந்து என்ன கேட்டா சொல்றாருன்னா, இது வந்து எல்லார் குடும்பத்திலயும் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். எல்லார் வீட்லயும் அந்த பிரச்சனை வந்து இருக்கு. சினிமால நடிக்கிறாங்கன்ட்டு, சோ அவங்களுடைய அந்த பிரச்சனைய மட்டும் இப்படி வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து கொண்டு வராதீங்க. சோ எல்லார் வீட்லயும் அந்த பிரச்சனை இருக்கு. தயவு செஞ்சு இந்த விஷயத்த விடுங்க. அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஒரு கணவன், மனைவி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இதுல வந்து ஒரு தேர்ட் பெர்சனா யாருமே இதுல வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு இது போன்ற விஷயங்கள வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இப்போ ஆர்த்தி அவர்கள் வந்து அவங்களுடைய பசங்க கூட தனியா இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ் வந்து இன்டர்நெட்ல லீக் ஆகி வைரல் ஆயிட்டு இருக்கு. நெறைய பேர் வந்து அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பதிவுகள வந்து போட்டுட்டு வராங்க. இன்னொரு பக்கம் வந்து கெனிஷா அவர்கள் அவங்க ஒரு ஸ்டேட்டஸ் வந்து Instagramல போட போய் அதுல சில விஷயங்கள வந்து போட்டிருக்காங்க. அத வச்சு சர்ச்சைகள வந்து கிரியேட் பண்ணிட்டு வராங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்க்கும்போது, இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்க்கும்போது, அதாவது இந்த உலகத்துல வந்து கணவன், மனைவி அப்படின்ட்டு இருக்கும்போது, கண்டிப்பா அவங்களுக்குள்ள வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது இருக்கும். அது வந்து அவங்க சம்மந்தப்பட்டது. இதுல வந்து ஒரு தேர்ட் பெர்சனா போயிட்டு இதுதான் பிரச்சனை இருக்கும். அவங்களுக்குள்ள இதுதான் நடந்தது அப்படின்ட்டு இந்த பொய்களை வந்து பரப்புவது வந்து ரொம்ப ரொம்ப தவறுங்க. சம்மந்தப்பட்ட அவங்க ஏதாச்சும் சொல்லும்போது, அதை பற்றி நம்ம வந்து கருத்து தெரிவிக்கலாம். அவங்க சொன்ன அந்த கருத்துக்களுக்கு வந்து இவர் பண்ணது தப்பு, இவங்க பண்ணது சரி அப்படின்ட்டு சொல்லலாம். 2 சைட்ல இருந்து எதுவும் சொல்லலன்னும்போது, அதை பத்தி பேசுறது ரொம்ப தவறு. இதை தாண்டி இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு சிலர் வந்து என்ன நடந்திருக்குன்னே தெரியல. இது ஒரு பக்கமா ஸ்டாண்ட் எடுத்துறது, ஒரு பக்கமா பேசுறது. பட் உண்மை தெரிஞ்ச பிறகு ஐயோ! அப்படி சொல்லட்டுமே அப்படின்ட்டு அனுதாபப்படுறது. இதெல்லாம் தேவையா? சோ ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறகு 100% அது அபிஷியலா வந்த பிறகு தான் அத பத்தி நம்ம வந்து குறையோ, நிறையோ சொல்லணும். அதை தாண்டி ஒருத்தவங்களுடைய அந்த பர்சனல் லைஃப்ப பத்தி தவறாக பேசவே கூடாது. மீடியால ஒரு சிலர் வந்து என்ன பேசுறாங்கன்னா, அதாவது ஜெயம் ரவி அவர்கள் வந்து திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்ட்டு ஒரு பக்கம் ஒரு ஃபேக்கான நியூஸ். இந்த மாரி ஏகப்பட்ட ஃபேக்கான நியூஸ், தவறுதலான தகவல்கள் வந்து சுத்திட்டு இருக்கு. மக்களே எதையும் நம்பாதீங்க. சோ அபிஷியலா இருக்கக்கூடிய அந்த நியூஸ வந்து போயிட்டு சர்ச் பண்ணி, நீங்க வந்து ஒரு கன்ஃபர்மேஷன்க்கு வந்து அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்கள வந்து பதிவு பண்ணுங்க. சோ இதுதான் நடந்திருக்கு இதுவரைக்கும். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்பது என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து பண்ணிட்டு போயிடுங்க. நான் வந்து உங்கள அடுத்த ஒரு வீடியோல பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். பை பை.